ஹே காய்ஸ், நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எந்தன் காதலி அத்தியாயம் 25. கதைக்குள்ள போலாமா? ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை ஆகிவிடும் என்றுதான் தன் காதலை ஏற்க மறுத்த ராதாவிடம் மாமாவை பற்றியும் மாமா பெண்களை பற்றியும் கூறினால் அவள் பயந்து விடுவாள் என்று நினைத்த கண்ணன் அந்த கதையை எல்லாம் ராதாவிடம் கூறவில்லை, மறைத்து விட்டான். சந்தையில் சுவாதி சொன்ன பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு காரில் ஏறினர் ராதாவும் கண்ணனும். காரும் புறப்பட்டது. புறப்பட்ட கார் பாதி வழியில் நின்று விட்டது. ஐயோ, என்னன்னு தெரியலையே, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது என்று கண்ணன் சொல்ல, இப்போ என்னங்க பண்ணலாம் என்றாள் ராதா. யாராவது தெரிஞ்சவங்க வந்தா பாக்கலாம், அவங்க கூட நீ குடிசைக்கு போயிடு, நான் காரை ரெடி பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுறேன் என்றார் கண்ணன். கண்ணனும் ராதாவும் காரை விட்டு கீழே இறங்கி வந்தனர். அப்போது செங்காலை தன்னுடைய பைக்குள் வந்து கொண்டிருந்தார். கண்ணனை பார்த்ததும் பைக்கை நிறுத்தினார் செங்காலை. என்ன தம்பி இங்க நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார் செங்காலை. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. யாராவது வந்தா ராதாவை அனுப்பிட்டு நான் காரை ரெடி பண்ணிட்டு போலான்னு நின்னுகிட்டு இருக்கேன் என்று கண்ணன் சொல்ல, நீங்க 2 பேரும் என்னோட வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியும், கார் ரிப்பேர் பார்க்கவும் தெரியும், நான் காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரேன் என்று சொன்னார் செங்காலை. உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கார் ரிப்பேர் பண்ணிக்கிறேன், நீங்க ராதாவை மட்டும் அழைச்சிட்டு போங்களேன் என்று கண்ணன் சொல்ல, நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் இதை கூட பண்ணக்கூடாதா, 2 பேரும் வண்டி எடுத்துட்டு போங்க என்று கண்ணனை வற்புறுத்தினார் செங்காலை. கண்ணனும் ராதாவும் செங்காலையின் வண்டியை எடுத்துக்கொண்டு குடிசைக்கு கிளம்பினர். ராதாவோடு முதல் முறையாக 2 வீலரில் செல்கிறான் கண்ணன். ராதாவும் தான். ராதாவை புல்லட்டில் ஏற்றிக்கொண்டு வண்டியை முறுக்கினான் கண்ணன். சிறிது தூரம் சென்றதும் கண்ணன் வண்டியை நிறுத்தினான். என்னாச்சுங்க என்றாள் ராதா. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பைக்ல, ஐ எம் சோ ஹாப்பி என்றான் கண்ணன். தன் கைபேசியை எடுத்து பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே என்ற பாடலை ஒலிக்க விட்டு விட்டு கைபேசியை பாக்கெட்டில் வைத்தார். வண்டி ஓட்டும் போது பாட்டு தேவையா என்று ராதா கேட்க, ஷேங்க என்னங்க இப்படி சொல்லிட்டுங்க, இந்த பாட்டுல நாயகனும் நாயகியும் பைக்ல எவ்வளவு அழகா ரொமான்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சீனை நாம ரீக்ரியேட் பண்ணலாமா என்ற கண்ணனின் கேள்விக்கு, அதெல்லாம் முடியாது, நீங்க முதல்ல வண்டியை எடுங்க என்றாள் ராதா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், பசங்க ஆசையை நிறைவேற்றவே மாட்டாங்க. ஓகே, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்ற கண்ணனிடம், பஸ் டைம் ஆச்சு, அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வண்டியை எடுங்க என்று ராதா சொல்ல, சரி சரி, ரோட்ல பள்ளம் நிறைய இருக்கும், என்னை கெட்டியா பிடிச்சுக்கோங்க என்று கண்ணன் கூற, எங்க ஊரு ரோடுங்க இது, எங்க குழி இருக்கும் எங்க மேடு இருக்குன்னு எனக்கு தெரியும், சோ நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா வண்டியை ஓட்டுங்க, நமக்குள்ள கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது தான் எனக்கு நல்லது என்று ராதா சொல்ல, ரொம்ப தெளிவுதான், பாத்துக்கிறேன் என்று கண்ணன் சொல்ல, அவனின் எதிர்பார்ப்புகளை நினைத்து மௌனமாய் சிரித்தாள் ராதா. நேற்று பெய்த மழையில் சாலையில் இருந்த குடிகளில் எல்லாம் தண்ணீர் நிரம்பி கிடந்தது. வீட்டுக்கு போன உடனே குளிச்சாகும், வழியெல்லாம் சேரும் சகதியமா இருக்கு என்ற ராதாவிடம், ஹலோ, யார் கூட வண்டியில வரீங்கன்னு தெரியுமா, கண்ணன் கூட, அவங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு, ஜாலியா உட்காருங்க என்று சொன்ன கண்ணன் வண்டியை எடுத்தான். புல்லட் ஓட்டும் கண்ணனின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தவளுக்கு தன் தாவணி வண்டியின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது தெரியவில்லை. அடுத்த சில நொடிகளில் ராதாவின் தாவணி வண்டி சக்கரத்தில் முழுதாய் சிக்கிக் கொள்ள புல்லட் தடம் புரண்டது. ராதாவும் கண்ணனும் கீழே விழுந்தார்கள். ஐயோ, இப்படி ஆயிடுச்சு, நல்ல வேளை நம்ம பக்கத்துல இருந்த பாறை மேல விழல, மண்ணுலதான் விழுந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே புல்லட்டை தூக்கி நிறுத்தினான் கண்ணன். திரும்பி பார்த்தான் கண்ணன். ராதாவை காணவில்லை. ராதாவின் தாவணி வண்டி சக்கரத்தில் சிக்கி இருப்பதை கண்ணன் பார்த்தான். தாவணி சக்கரத்துல சிக்கினதுனாலதான் கீழே விழுந்தம்மா, ராதாவை காணுமே, ராதா ராதா என்று அழைத்தான் கண்ணன். கண்ணா, நான் இங்க இருக்கேங்க என்ற ராதாவின் குரல் வந்த திசையை நோக்கி கண்ணன் ஓடினான். ராதா அங்கிருந்து பெரிய மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்தார். ராதா, என்ன ஆச்சு உங்களுக்கு, அடி எதுவும் பட்டுடுச்சா, டாக்டர் கிட்ட போலாமா, ஏன் மறைஞ்சு நிக்கிறீங்க, வழியில வாங்க என்றான் கண்ணன். சக்கரத்தில் சிக்கி கிழிந்த ராதாவின் தாவணி கண்ணன் கையில் இருப்பதை மறந்து, என்னோட தாவணி சக்கரத்துல மாட்டிருக்காதை, எடுத்து கொடுங்க பிளீஸ் என்றாள் ராதா. ராதாவின் தாவணி கண்ணனின் கைகளில் தான் இருந்தது. சக்கரத்திலிருந்து எடுக்கும் போது தாவணியை எடுக்க முடியாமல் துண்டு துண்டாக கிழித்துதான் தாவணியை வெளியில் எடுத்தான் கண்ணன். ராதா அணிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தது அந்த தாவணி. தாவணியை பார்த்த கண்ணன் ராதாவிடம் அதை கொடுக்க, மறைந்து நின்று இருந்த ராதா தாவணியை வாங்கி கொண்டாள். கிழிந்து துண்டு துண்டாக கிடந்த தாவணியை பார்த்தவள், ஐயோ, இப்படி ஆகி போச்சே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே
அவன் அணிந்து இருந்த சட்டையை கழட்டி ராதாவிடம் கொடுத்தான் கண்ணன். ஆபத்துக்கு பாவம் இல்ல, என்னோட சட்டையை போட்டுக்கோங்க என்று கண்ணன் கொடுத்த சட்டையை வாங்கி அணிந்து கொண்டாள் ராதா. கருப்பு ஜீன்ஸ் பேண்ட்டும் வெள்ளை ராம்ராஜ் பனியனுமாய் நின்றிருந்தான் அந்த 6 அடி அழகன். அவனது சட்டையை ராதா அணிந்திருப்பதை பார்த்ததும் சொக்கித்தான் போனான் கண்ணன். கல்லூரிக்கு கண்ணன் வரும் முன்னரே அவனை காட்டிக் கொடுக்கும் அவன் உபயோகப்படுத்தும் வெளிநாட்டு வாசனை திரவியம் ராதாவை ஏதோ செய்தது. கண்ணனின் சட்டையை அணிந்து மரத்தின் பின்னே நின்றிருந்த ராதா வெளியில் வந்தாள். அவளை பார்த்ததும் கண்ணன், இந்த நிமிஷம் இப்படியே உறைஞ்சு போயிடாதா, அவ முழுசா எனக்கு சொந்தமாகிட மாட்டாளா என்று யோசித்த அவனது மனதிடம், தப்பு தப்பா யோசிக்காத சைலண்டா இரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் புல்லட்டின் ஸ்டாண்டை எடுத்துவிட்டு வண்டியில் அமர்ந்து தன்னை கண்சமிட்டாது பார்த்து கொண்டிருந்த ராதாவிடம், மாமனை சைட் அடிச்சது போதும், கிளம்பலாமா, வந்து வண்டியில உட்காருங்க என்றான் கண்ணன். வண்டியில் அமர்ந்த ராதாவோ, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். என்னமோ சொல்றீங்க, என்னன்னு தான் என் காதுல கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் என்றான் கண்ணன். தேங்க்ஸ், உங்க சட்டைய கொடுத்ததுக்காக என்று கொஞ்சம் உருக்க சொன்னாள் ராதா. புல்லட்டை முறுக்கினான் கண்ணன். ராதா குடிசையின் முன்னே புல்லட் நின்றது. சுவாதி ஈர துணிகளை காய போட்டு கொண்டு இருந்தார். ராதாவை பார்த்த சுவாதி, என்னடியாச்சு, இப்படி வந்து நிக்கிறா என்று பதறினாள். ஒன்னும் இல்ல அண்ணி, பதறாதீங்க என்று கண்ணன் சுவாதிக்கு நடந்தவற்றை விளக்கினான். ராதா, பார்த்து வரக்கூடாதா, வண்டியில போகும்போது கவனமா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா என்று சுவாதி ராதாவை சத்தமிட்டாள். விடுங்க நீ, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, எதுக்கு ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு என்றான் கண்ணன். சரி ராதா, நீ போய் துணியை மாத்திட்டு வா என்று ராதாவை குடிசைக்குள் அனுப்பினாள் சுவாதி. கண்ணா, உனக்கு எதுவும் அடிபட்டுடுச்சா என்று சுவாதி கண்ணனை பார்த்து கேட்க, லேசான அடிதான் நீ, கையில தான் அடிபட்ட மாதிரி இருக்கு, வலி ஒண்ணும் இல்ல நீ என்றான் கண்ணன். எங்க காட்டு என்று சுவாதி கண்ணனின் கைகளை பிடித்து எங்கே அடிபட்டு இருக்கிறது என்று பார்த்தாள். கண்ணனின் கை முட்டிக்கு கீழே பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. அவனின் வெள்ளை நிற தோள்கள் சிவப்பு நிறமாக மாறி இருந்தது. கண்ணா, இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு, டாக்டர்கிட்ட போலாமா என்றாள் சுவாதி. இல்ல நீ வேண்டாம், பாத்துக்கலாம், சரியா போயிடும், சின்ன காயம் தானே என்று கண்ணன் சொல்ல, சின்ன காயம் தானா, காயம் இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி சரியா போகும், உங்க அண்ணன் வந்தா என்ன தானே கேள்வி கேட்பார், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் சின்னதா ஒரு கட்டு போட்டுக்கலாம் என்று சுவாதி சொல்ல, இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு வெளியில் வந்த அம்மணி ஆத்தா, என்ன தம்பி, உனக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு என்று அவனது பக்கம் வந்து அவனது கையை பார்த்து கேட்டார். அம்மணி ஆத்தாவிடமும் கண்ணன் நடந்தவற்றை விளக்கினான். ராதானாலதான் புல்லட்டு கவர்ந்துருச்சு, அவளுக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா அவ கூட இருந்த உனக்குதான் இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு என்று அம்மணியாத்தா சொல்ல, குடிசைக்குள் உடைமாற்றி கொண்டு இருந்த ராதாவிற்கு அம்மணியாத்தாவின் சொற்கள் சுருக்கென்று தைத்தது. ஒருவேளை நம்மோட கெட்ட நேரம் தான் கண்ணன் எப்படி கீழே விழ வச்சதோ, நம்ம கண்ணகிட்ட சிரிச்சு பேசி காதல சொல்லி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு விபத்து, எங்க காதல் தொடர்ந்தா என்ன ஆகுமோ என்று ராதா மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளது மனசாட்சி அவள் முன்னே தோன்றியது. ஏண்டி ராதா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, ஏண்டி ராதா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, உன்ன நீ ஏன் தாழ்மையா நினைச்சுக்கிற, உன்னாலதான் கண்ணனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ஏன் பயப்படுற, ஒண்ணு அவனை பிடிச்சிருக்குன்னு அவன் கூடவே இரு, இல்ல அவனை பிடிக்கலன்னு மொத்தமா விலகியே இரு. இப்போ அவனை நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் போய் என்னாலதான் உனக்கு ஏதோ ஆகிடும், அதனால நான் உன்னை விட்டு விலகுறேன்னு ஏதாவது சொன்னீன்னா கண்ணனுக்கு எப்படி இருக்கும், அவன் மனுஷன் தானே, அவனுக்கும் மனசு இருக்குல்ல, வலிக்காதா என்று அவளது மனசாட்சி சொல்ல, நீ சொல்றதும் சரிதான் என்று அவளது மனசாட்சியை பார்த்து சொன்னாள் ராதா. ராதா, ராதா, சீக்கிரம் வெளியில வா என்று சுவாதியின் சத்தம் கேட்கவே ராதாவின் மனசாட்சி மறைந்து போனது. இதோ வந்துடுறேன் அக்கா என்று சொல்லி ராதா அவசர அவசரமாக உடைகளை மாற்றிக்கொண்டு குடிசையை விட்டு வெளியில் வந்தாள். ராதா, கண்ணனுக்கு கொஞ்சம் கையில அடிபட்டு இருக்கு, நீ அவன் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடு என்று ராதா சொல்ல, இல்லக்கா, இல்ல, நான் அவர் கூட போகல, நீயே அவரை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு, அப்படி உன்னால முடியலன்னா அம்மணியாத்தாவ அவர் கூட அனுப்பிவை என்று ராதா சொல்ல, என்னடி இப்படி பேசுற, உன்னோட தாவணி வண்டியில சிக்கி அதனாலதானே உன்னோட சேர்ந்து கண்ணனும் கீழே விழுந்தான், அவனுக்காக இந்த உதவி கூட நீ பண்ண மாட்டியா ராதா, கூட போயிட்டு வராதா என்று சுவாதி சொல்ல, இல்ல என்னால முடியாது என்று முகத்தில் அடித்தவாறு சொல்லிவிட்டு ராதா மறுபடியும் குடிசைக்குள் சென்று விட்டாள்.
நல்லா தானே இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்னாச்சு என்ற யோசனையில் கண்ணன் இருக்க, சுவாதி கண்ணனை பார்த்து, கண்ணா சட்டைய எடுத்துட்டு வரேன், நீ சட்டையை போட்டுட்டு கிளம்பி வா, மருத்துவமனைக்கு போயிட்டு சின்ன கட்டு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடலாம் என்று சுவாதி கூறினாள். இல்ல நீ வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், காயம் சின்னதுதான், ஒன்னும் ஆகாது, மஞ்சள் தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்தா எடுத்துட்டு வாங்க, அதை போட்டாலே சரியா போயிடும் என்று கண்ணன் சொன்னான். என்னமோ வெளிநாட்டு படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்த தம்பி அப்படின்னு சொன்னாங்க, நம்ம உள்நாட்டு வைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே தம்பி என்று அம்மணியாத்தா கேட்க, நான் எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டு பையன் தானே பாட்டி என்றான் கண்ணன். சரி சரி, வெறும் மேலோட இருக்காத, நம்ம ஊருக்காரிங்க கண்ணு எல்லாம் படும், பயங்கர மோசமான கண்ணு, உன்னை பார்த்து கண்ணு வச்சிருவாங்க, போய் சட்டை போட்டுட்டு வா என்று அம்மணியாத்தா கூறினாள். நீங்க சொன்னா சரியாதான் பாட்டி இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் கைபேசி அலறியது. எடுத்து காதல் வைத்தான் கண்ணன். மறுமுனையில் சுகுமார் பேசினான். சுகுமார் என்ன சொல்ல காத்திருக்கிறான் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.